வணக்கம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு மாத கடைசின்னா கஷ்டம்தாங்கம்பீங்க. இல்லை பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. ஆணி மாத கடைசி வியாழக்கிழமை ஆடி மாதம் பிறக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ப்ரூரவசே போற்றி, ப்ரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிகடம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போடுற மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை, அல்லட்டல் அதிகம், பொறுமை, நிதானம், பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணிட்டா. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சதுரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. சிரமம் சிக்கல் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. ஜெயிப்பீங்களா? நல்லது நடக்குமா? சொல்ல முடியாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற பேச்சும் தடுமாற்றமும் குழப்பம் அதிகம், பதட்டம் அதிகம், நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணிட்டா. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சதுரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. சிரமம் சிக்கல் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. ஜெயிப்பீங்களா? நல்லது நடக்குமா? சொல்ல முடியாது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைச்சே தீரும். ஆயில்யத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஏங்க, ஆயில்யத்திற்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன். 3 நட்சத்திரத்துக்கும் இன்று வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ப்ரூரவசே போற்றி, ப்ரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிகடம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போடுற மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நிதானம், முக்கிய முடிவுகள் கூடாது. அனுகூலமான எண், திசை நேரம் கிடையாது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சதுரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. சிரமம் சிக்கல் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. ஜெயிப்பீங்களா? நல்லது நடக்குமா? சொல்ல முடியாது. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ப்ரூரவசே போற்றி, ப்ரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிகடம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போடுற மறந்துடாதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். துலா ராசிக்கார நேயர்களே, வேற என்ன கவலைகள் தொடர்கிறது. வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற சிக்கல்கள், அதிகமான பணச்செலவு எல்லாம் இருக்குது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை.
காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். பச்சை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் சுறுசுறுப்பு, தைரியம், நிம்மதியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும். கேட்டைக்கும் புதன் கிழமைக்கும் தலைவர் புதன். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடணும். ஓம் ஹயக்ரீவரே போற்றி, ஹயக்ரீவரே போற்றி, ஹடயோகியே போற்றி, ஹடயோகியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே ஓடட்டும். கூடவே ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரமும் ஓடட்டும். இதெல்லாம் பண்ணி கூடவே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்குது, பிரமாதம். கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, சிவப்பு, நீலம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடணும். ஓம் ஹயக்ரீவரே போற்றி, ஹயக்ரீவரே போற்றி, ஹடயோகியே போற்றி, ஹடயோகியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே ஓடட்டும். கூடவே ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரமும் ஓடட்டும். இதெல்லாம் பண்ணி கூடவே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, வீம்பு வேண்டாம், பணிவு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணிட்டா. காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். பச்சை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடணும். ஓம் ஹயக்ரீவரே போற்றி, ஹயக்ரீவரே போற்றி, ஹடயோகியே போற்றி, ஹடயோகியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே ஓடட்டும். கூடவே ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரமும் ஓடட்டும். இதெல்லாம் பண்ணி கூடவே ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பதிகம். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் கொஞ்சம் குறைவு. ரேவதிக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன். அதனால் ஆனால் வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 4, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரம். பச்சை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. நேயர்களே, நாளை ஆடி பிறக்கிறது. ஆடி பிறப்புக்கு கோயிலில், குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். பிற்பகல் 12 to 4க்குள்ளே குலதெய்வ கோயிலில் தீபம் போடணும். ஏழை எளியவங்களுக்கு வாழைக்காய், பச்சரிசி, துணி, சேலையெல்லாம் கொடுக்கணும். அல்லது பணமாக கொடுத்துருங்க. முன்னோர்களை பற்றி நினைங்க. அம்மா வழி, அப்பா வழி. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.